போன்ற கதைகளை சொல்லி வளர்த்திருப்பாங்க. சிவாஜியின் பாதுகாவலர் யாருன்னு கேட்டா தாதாஜி கொண்டதேவ். இவருடைய ஆரம்ப காலத்துல மாவலி பகுதியில மக்களின் தலைவராக இவர் வலம் வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 18வது வயதுல 1645 இராணுவத்துல சேர்ந்திருப்பார். இந்த 1645 பூனா அருகில் இருந்த கோண்டுவானா கோட்டை மற்றும் 1646 தோர்னா கோட்டை, அப்புறம் ரெய்கார் கோட்டை போன்ற நிறைய கோட்டை கைப்பற்றியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் 1649 இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய முகலாயருடைய கோட்டையான புரந்தர் கோட்டையை இவர் கைப்பற்றியிருப்பாரு. அதை தொடர்ந்து 1656 சந்திரராவ் மோர் அப்படின்றவன்ட்டு ஜாவலி பகுதியை இவர் கைப்பற்றியிருப்பாரு. அதுல இருந்து மேற்கு பகுதியில 2 கிலோமீட்டர் தொலைவுல பிரதாபர் கோட்டையை இவர் கட்டியிருப்பாரு. இதே மாதிரி இவருடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும். நிறைய கோட்டைகளை கைப்பற்றி கொண்டே இருப்பாரு. இதனால முகலாயருடைய சுல்தான்கள் என்ன பண்ணிருப்பாருன்னா அப்சல் கானை அவரை பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. அப்சல் கான் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படின்னா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1659 அப்சல் கானை புலி நகம் கொண்டு சிவாஜி கொலை செஞ்சிருவாரு. மறுபடியும் அவுரங்கசீப்க்கு என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஒரு கூட்ட சொல்லியிருப்பாரு, மலை எலி, தக்கான புற்றுநோய் அப்படி யார் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டானா நம்ம அவுரங்கசீப். ஆயிரத்தி 1660 தக்கான ஆளுநராக அவுரங்கசீப்புடைய மாமனாரான சேஷ்டகான நியமனம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 1663 நம்முடைய சிவாஜி பிடிக்க அவர் அங்கிருந்து தக்கான நோக்கி வந்திருப்பாரு. அந்த டைம்ல இவருடைய படை வீரர்கள்லாம் கூடாரம் போட்டு தங்கிட்டு இருக்கும் போது சிவாஜி திருமண கோஷ்டி வேடத்துல அணிஞ்சு 400 பேரோட சென்று அந்த சேஷ்டகானுடைய போரிட்டு அவருடைய கட்டளை துண்டிக்கப்பட்டிருக்கும். அவரும் தப்பிச்சு ஓடி இருப்பாரு. அதுக்கப்புறம் 1664 முகலாயரின் துறைமுகத்தை சூரத்துல துறைமுகம் இருக்குல்ல அந்த சூரத்தை சூறையாடியிருப்பாரு. 1665 என்ன பண்ணியிருப்பாருன்னா அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங் கிட்ட நீங்க போயிட்டு சிவாஜி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருப்பாரு நேரா புரந்தர் கோட்டையை சுற்றி வளைச்சிட்டு இருப்பாரு. அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா நம்ம சிவாஜி 1665 ஜூன் 11 ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்திருப்பாரு. அவருடைய பேர் தான் புரந்தர் உடன்படிக்கை. யாரா இருக்கும்னா ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும். 1666 அவுரங்கசீப்பை என்ன பண்ணலாம் போயிட்டு நம்ம ஆக்ரால போய்